ஜும்மா என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான தேடலை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். சிலருடைய தேடல் பொருளாதாரத்தை நோக்கியதாக இருக்கும், சிலருடைய தேடல் அறிவை நோக்கியதாக இருக்கும், சிலருடைய தேடல் தங்களுக்கு பிடித்த நபர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தேடலாக இருக்கும், சிலருடைய தேடல் பதவிகளை நோக்கியதாக இருக்கும், சிலருடைய தேடல் ஏதாவது ஒரு வகையில் இந்த உலகத்திலே சாதிக்க வேண்டும் என்ற சாதனையை நோக்கியதாக இருக்கும். இப்படி ஒவ்வொருவருடைய தேடலும் ஒவ்வொரு வகையாக வேறுபட்டதாக இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே ஒரு தேடல் பொதுவானதாக இருக்கும். அது என்னவென்று சொன்னால், வாழ்க்கையிலே சந்தோஷம், நிம்மதி வேண்டும். நிம்மதியான வாழ்க்கையை நோக்கித்தான் அனைத்து மனிதர்களுடைய தேடலும் பொதுவானதாக அமைந்திருக்கின்றது. இந்த நிம்மதியை எப்படி பெற வேண்டும் என்று தெரியாமல் பொருளாதாரத்தின் மூலம்தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்று அதிகமான மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் பொருளாதாரத்தை நோக்கியதாகவே இருந்து விடுகிறது. அந்த பொருளாதாரத்தை பெற்றுவிட்டால் நாம் நிம்மதியாகிவிடலாம், வாழ்க்கை நிம்மதியாகிவிடும், சந்தோஷமானது ஆகிவிடும், மன அமைதி கிடைத்துவிடும் என்று அந்த பொருளாதாரத்தை பெறுவதற்காக மனைவி மக்களை பிரிந்து வெளிநாடுகளுக்கு செல்கிறான், பிள்ளைகளை பிரிந்து வெளிநாட்டில் போயிருக்கிறான், குடும்பத்தை, உறவினர்களை, ஊரை அனைத்தையும் இழந்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை வெளிநாடுகளிலே கழித்துவிட்டு இறுதியாக வீட்டிற்கு வந்து கடைசி காலகட்டத்தில் எவ்வளவு சம்பாதிச்சோம், எவ்வளவு பணத்தை திரட்டணும், வீடு வாசல்லாம் கிடைச்சிட்டு சொத்து பத்தெல்லாம் வாங்கிட்டோம், நிம்மதி இல்லை, என்ன வாழ்க்கையே போச்சுதே என்று சொல்லி இறுதி காலகட்டத்தில் புறம்பக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. ஊர்லயே இருக்கக்கூடியவர்கள் கூட பொருளாதாரத்திற்காக வேண்டி முழு நேரமும் வியாபாரம், முழு நேரமும் தொழில், முழு நேரமும் வேலை என்று சொல்லி குடும்பத்தோட அன்போடு பரிமாறக்கூடிய அந்த வாய்ப்புகளை எல்லாம் இழந்து எந்த நேரம் பணத்துக்கு பின்னாடி அறையக்கூடிய காட்சியை நம்ம அந்த உலகத்தில் பார்க்க முடியுது. அவங்களும் கடைசியில் கடியாத நிலைமை வந்த பிறகு, வியாபாரம் பார்க்க முடியாத சூழ்நிலை வந்த பிறகு, ஐயோ குடும்ப வாழ்க்கையை இழந்துட்டோமே, இவ்வளவு நாள் குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்க முடியாம பணத்துக்காக அழைத்தோமே, இதுவரைக்கும் நம்ம நிம்மதி சரியா கிடைக்கலையே என்று சொல்லி அவங்களும் வருத்தப்படக்கூடியதாக பார்க்க முடியுது. கடைசியில் தான் அவன் அறிகிறான், பணத்தின் மூலமா நம்ம நிம்மதியை பெற முடியாது. இப்ப ஒரு சொன்ன ஒரு உலகத்தை ஒரு வீடியோ நம்ம வைரலா பார்க்க முடியுது. தமிழ் சினிமாவுடைய உச்சபட்ச நடிகராக இருக்கிற ஒருத்தர், அவர் ஒரு பொது மேடையில் சொல்றாரு, 150 கோடி 200 கோடி அவருக்கு சம்பளமா வாங்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த மனிதர் ஒரு மேடையில் சொல்றாரு, எனக்கு பணம் அதிகம் வந்துட்டுது, புகழ் அதிகமா கிடைச்சிக்குது, உச்சத்துல கேரியருடைய உச்சத்துல போயிட்டேன், ஆனாலும் 10% கூட நிம்மதியை என்னால இந்த வாழ்க்கையில கிடைக்கல, எனக்கு நான் பெற முடியல, சந்தோஷத்தை பெற முடியல என்று சொல்லி அவர் இவ்வளவு தூரம் உயர்ந்த இடத்துக்கு சென்ற பிறகு புலம்பக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடிகிறது. வீட்டுல நிம்மதி இல்லாம, வெளியே கௌரவம் இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு தேவையே கிடையாது என்று சொல்லி பணத்தின் மூலமாக, புகழின் மூலமாக நம்ம நிம்மதியை பெற முடியாது என்று அந்த பிரபலம் சொல்றாரு. அது இன்னைக்கு ஓடுது மக்கள் மத்தியில. இது ஒரு பெரிய தத்துவமாக இன்னைக்கு பரப்பப்படுகிறது. நாம இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும், பணத்தை, பொருளாதாரத்தை, புகழை எவ்வளவு தூரம் பெற்றாலும் நிம்மதி அது மூலமா வந்துருமான்னு பார்த்தா நிம்மதி அங்கிருந்து கிடைக்க போறதில்லை. அதை நம்ம அந்த மனிதனுடைய அந்த வார்த்தைகள் நம்ம தெரிய முடிகிறது, அவருடைய அனுபவங்கள் நம்ம பெற முடிகிறது. அப்ப பொருளாதாரம், பணம், புகழ்லாம் நமக்கு நிம்மதியை தந்தாது. நிம்மதியை எது தரும்? மேல உள்ளவன் என்ன பண்றான், கீழே உள்ளவனை பார்த்து அவன் நிம்மதியா இருக்கான்னு நினைக்கிறான். கீழே உள்ளவன் செல்வந்தன் என்ன பண்ண, கீழே உள்ளவனை பார்த்து இவன் இவ்வளவு நிம்மதியா இருக்கான், ஆரோக்கியமா இருக்கான், நம்ம பணம் இருந்து நம்மளால சாப்பிட கூட முடியல, நமக்கு சுகர் இருக்குது, அந்த நோய் இருக்கு, இந்த நோய் இருக்குது, நம்ம ஒழுங்கா சாப்பிட முடியல, அவன் பாவப்பட்டவனா இருக்க, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போறான் என்று சொல்லி அவன் நிம்மதியா இருக்கான்னு பணக்காரன் ஏழையை பார்த்து பெருமூச்சு விடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நிம்மதி இதுல கிடைக்க போறது இல்லை. நிம்மதி அப்ப எப்படி கிடைக்கும்? இஸ்லாம் இந்த உலகத்திற்கு ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு சில வழிமுறைகளை சொல்லுது.
எல்லா ஆன்மீகம் வந்து நிம்மதிக்காக வேண்டி தத்துவங்களை சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எல்லா மதங்களும் நீ நிம்மதியா இருக்கணும்னா உலகத்தையே விட்டுட்டு எங்கேயாவது போய் நாடகம் சொல்லி காடம் துறவன்னு சொல்லிட்டு போயிரு. எங்கேயாவது தனிமையில போய் தியானம் பண்ணா உனக்கு நிம்மதி கிடைச்சிடும். யாருடையும் பேசாத, எந்த மக்களோட தொடர்பு வைக்காத, தனியா போய் தியானம் பண்ணு, கடவுளை நினைச்சு தியானம் பண்ணு, உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று வேற வேற மதங்கள் சொல்லுது. அப்படி நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த உலகத்தில் பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழாம தனியா போய் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் மனசு எதுக்கு பிறக்கணும்? ஆனா இஸ்லாமிய மார்க்கம் எப்படி நிம்மதியை தர சொல்லுதுன்னா பெற முடியும் என்று சொல்லுகிறது சொன்னால், நீங்க அதே மாதிரி இறை நினைவு வந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இஸ்லாம் சொல்லுது. அந்த இறை நினைவு எப்படி உங்களுக்கு இறை நினைவு கிடைக்கும் என்று சொன்னால், இறைவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, இறைவன் மீது வைக்கக்கூடிய அச்சம், இறைவனுக்காக செலுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகள், இது உனக்கு இறை நினைவு தரும். இந்த இறை நினைவின் மூலமாகத்தான் நீ நிம்மதியை பெற முடியும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் இறை நினைவின் மூலமாக நிம்மதியை பெற முடியும் என்று குறிப்பிடுகிறது. அல்லாஹ் திருமறை பாடையதான் சொல்றான், அல்லதீன ஆமனோ தத்துமையுங்கள் குழுவும் விதிக்கிறில்லாயே, நம்பிக்கை கொண்டவருடைய உள்ளங்கள், இறை நம்பிக்கை கொண்டவருடைய உள்ளங்கள் இறைவனுடைய நினைவில் தான் அமைதி இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் திருமறை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் திக்ரில்லாஹி தத்மையின்னல் குலூப், அல்லாஹ்வின் நினைவால் தவிர உள்ளங்கள் அமைதி அடையாது, அதன் மூலமாக தான் உள்ளங்கள் அமைதி அடையும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் திருமறை குர்ஆன் வாயிலா உலகத்துக்கு சொல்லுது. இந்த இறை நினைவு மட்டும்தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நிம்மதியை தரும். ஆழமான இறை நம்பிக்கை மனிதனுக்கு வந்து நிம்மதியை தரும். அந்த இறை நினைவு, இறை அச்சம் ஒரு மனுஷனுக்கு வராம நிம்மதியை பெற முடியாது. மனுஷனுக்கு ஏன் கஷ்டம் கவலை வரும்போது நிம்மதி இல்லாம போகுது என்று சொன்னால் பயப்படுறான், தவிக்கிறான். யாருமே நமக்கு உதவி செய்யலையே, யாருமே இல்லையே, யாரிடமா உதவியை எதிர்பார்த்திருப்பான். கஷ்டத்தில் இருக்கும் போது அவங்க உதவி செய்யணும் சொல்லும் பொழுது அவனுக்கு பயம் வந்தது, அச்சம் வந்தது, வந்த உடனே நிம்மதி இல்லாம பதவெடுத்து போயிடறான். அந்த நேரத்துல இஸ்லாம் என்ன சொல்றது சொன்னால், நீ இறைவனை நினை, யாரும் உனக்கு உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். ஒருத்தர் உதவி செய்ய வேண்டாம், அல்லாஹ் உனக்கு இப்படி நினைச்சுப்பாரு. நீ 4 பேரை உதவி செய்வான்னு நினைச்சு அவன் செய்யறன்னு கவலைப்படுறியே, அதுக்கு பதிலாக அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்லி முழு தவக்குலையும் அல்லாஹ் மேல வை. அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான், எந்த கஷ்டத்திலும் அல்லாஹ் உதவி செய்வான் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த செய்தியை தான் மக்களுக்கு அவருடைய வாழ்க்கை மூலமா நமக்கு அல்லாஹ் காட்டுறான். அவர்கள் வாழ்க்கையில என்ன நடந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா குறைஷிகள் அவங்க கொலை செய்வதற்காக துரத்திட்டு வராங்க. ரசூலுல்லாஹை எப்படியாவது அவங்க நாட்டில இருந்து விரட்டுறது கூட குறைஷிகள் தான் விரட்டுறாங்க. யார் வந்து அவங்க கொண்டுட்டு வராங்க, அவங்க பரிசீலிக்கப்படுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் விரட்டி வர்றாங்க எதிரிகள். ரசூலுல்லாஹ் ஒரு குகையில போய் ஒளிக்கிறாங்க. ரசூலுல்லாஹோட அவருடைய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட இருக்கிறாங்க. 2 பேரும் குகையில இருக்கிறாங்க. எதிரிகள் வந்து பக்கத்துல வந்தாச்சு, குகை வாசல்ல அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய கால் ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது. அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்த பிறகு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நண்பர் யார் ரசூலுல்லாஹ் பக்கத்துல வந்துட்டாங்கன்னு சொன்ன பிறகு கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கான். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்ம அப்படி நினைக்கிறோம். நம்ம 4 பேர் விட்டது துரத்தோம், ஒரு முட்டுச்சத்திர போய் மாட்டிக்கிட்டோம், காப்பாற்றுறது யாருமே இல்லை. அந்த நேரத்தை நம்ம என்ன நினைக்கணும்? அல்லாஹ் இருக்கான், நம்ம தைரியமா இருப்போம், உறுதியா இருப்போம், அல்லாஹ் ஏதாவது வழியில காப்பாற்றுவான் என்று சொல்லி நம்ம நினைச்சோம்னா அல்லாஹ் வேற ஏதாவது அந்த நேரத்தை ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அந்த நம்ம வெட்ட வந்தவனோட திருப்பி எடுத்து விட்டுருவோம். அந்த மாதிரி அவங்க பக்கத்துல இருப்பாங்க, கண்ணு தெரியாது நம்மள, அந்த மாதிரி அல்லாஹ் ஆக்கி விடுவான். நம்ம எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் அல்லாஹ் மீது நம்ம சரியான முறையில் நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் நமக்கு நிம்மதி கிடைக்கும். அந்த கஷ்டம் கவலை எல்லாம் நம்ம விட்டு போயிடும். இப்படி இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. உன்னுடைய இறை நினைவு வந்து உன்னுடைய நிம்மதியை தரக்கூடியதா இருக்கும், உன்னுடைய கஷ்டம் கவலையெல்லாம் நீக்கக்கூடியதாக இருக்கும் என்று இஸ்லாம் ஒரு வழிமுறையை சொல்கிறது. அதே போன்று இன்னொரு வழிமுறையாக இஸ்லாம் என்று சொல்லிட்டு சொன்னால், நீங்க வந்து போதும் என்ற மனதோடு இருங்க. ஒரு மனுஷனுக்கு ஏன் கவலை கஷ்டம் அதுக்கப்புறமா நிம்மதி வருதுன்னா எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. எதையாவது எதிர்பார்ப்பான், அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகலைன்னா அவனுக்கு நிம்மதியின்மை வந்தது, கவலை வருது. அந்த கவலை நமக்கு ஏமாற்றம் வருது, நம்ம நினைச்சே கிடைக்கலையே என்று ஏமாற்றம் வந்தது. அதனாவது நிம்மதியின்மையை ஒரு மனுஷனுக்கு உண்டாயிருது. அப்போ உங்களுக்கு போதும் என்ற மனம் வந்தது என்று சொன்னால் நீங்கள் நிம்மதியின்மையிலிருந்து தப்பித்து விடலாம். அந்த மனசு நமக்கு வரணும். இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி என்று சொன்னால்,
உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கிறதோ அதை வச்சு நீங்க போதும் நினைச்சுக்கிடுங்க. நீங்க இப்போ ஒரு ஒரு அருள்கொடையை பெற்றிருக்கிறீர்கள். அந்த அருள்கொடையை விட மேலே இருக்கவனை பார்த்து நீங்க வருத்தப்படாதீங்க, பிறரை பார்த்து கவலைப்படாதீங்க, அதை நிறையாக நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தந்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்றது உங்களுக்கு டைம் போதாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அடுத்த ஆள் பார்த்து நீங்க கவலைப்படணும். உங்களுக்கு தந்ததை வைத்து நீங்க பெருமைப்பட்டுங்க, அதை வச்சு நீங்க போதும் திருப்தி அடைந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நிம்மதியை தரும். நபிகள் ஸல்லல்லாஹு குறிப்பிட்டார்கள், இதா நலர அகதுக்கும் இலா மண் புல்லிர அலைஹி ஃபீ மாலி வல் அல்கி. செல்வத்திலும் தோற்றத்திலும் உங்களை விட உயர்வாக இருக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்திலும் அழகிலேயோ அந்தஸ்திலோ உங்களோட உயர்வாக இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது நீங்க பொறாமப்படாதீங்க. உங்களை விட கீழானவர்களை பார்த்து எண்ணுகளை இலா மண்குற அஸ்வலம் என்று கீழாக உள்ளவர்கள் பார்த்து திருப்தி அடைஞ்சுக்கிடுங்க. ரசூலுல்லாஹ் அப்படி அனுபவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். புகாரில 6491 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டது. நம்ம ஒருத்தரை பார்க்கிறோம், செல்வந்தரா இருக்கிறாரோ, நம்மளோட ஏதாவது வகையில நிறைய பெற்றிருக்காரு, உயர்வான நிலையில இருக்கிறாரு என்று சொன்னா, அழகா இருக்கிறாரு, நம்ம அழகு இல்லாம இருக்கிறோம்னா நம்ம உடனே அவரை பார்த்து நம்ம மனம் முடிக்கிற கூடாது. நம்ம அதை விட கீழ் நிலையில எவ்வளவு பேர் இருப்பான், அவரை பார்த்து இவனை விட அல்லா நம்ம நல்லா வச்சிருக்கான், இவரோட நம்ம நல்ல நல்ல நிலைமையில அல்லா வச்சிருக்கான் என்று சொல்லி திருப்தி அடிச்சுக்கணும். நம்ம ஒரு பைக்ல போறோமா, கார்ல போற ஆளை பார்த்து நம்மளும் கார் தரையில அவன் எவ்வளவு வசதியா போறான், நம்ம இந்த நிலைமையில வச்சிருக்கானா அல்ல என்று சொல்லி நம்ம விரும்ப கூடாது. நாம அந்த நிலைமையில என்ன பார்க்கணும், சைக்கிள்ல ஒருத்தம் போறான், அவனை பார்த்து நம்ம மன திருப்தி அடையணும். சைக்கிள்ல போறவங்களை விட நம்ம நல்லா இருக்கிறோம். சைக்கிள்ல போகக்கூடியவன் நடந்து போறவன் பார்த்து திருப்தி அடையலாம். நடந்து போறான், நம்ம சைக்கிளாவது எல்லாம் தந்திருக்கானே என்று சொல்லி நடந்து போகக்கூடியவன் ஒரு தவணை காலே இல்லாம இருப்பான், தவணை நொண்டி போவான், அவனை விட நம்ம 2 கால் எல்லாம் தந்திருக்காங்க, இப்படிப்பட்ட நிறைய தந்திருக்கானே என்று சொல்லி நம்ம கீழ் உள்ளவர்களை பார்த்து நம்ம திருப்தி அடையக்கூடியவர்களா இருக்கணும். மேல் உள்ளவர்களை பார்த்து நம்ம மனம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் போதும் என்ற மனதோடு இருக்கணும். பிறருடைய அது நிறைகளை பார்த்து நம்முடைய குறைகளை எண்ணக்கூடாது. நம்மளுடைய நிறைகளை தான் நம்ம நினைச்சு பார்க்கணும். நமக்கு நல்ல நிலைமையில அல்ல தந்திருக்கான் என்று சொல்லி நிறையோடு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம், அவங்களுடைய பொருளாதார நிலையை எடுத்துக்கொள்வோம். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை உணர்ந்த வாழ்ந்தாங்க. அவங்க எந்த சூழ்நிலையிலும் வசதியான ஆட்களை பார்த்து நம்ம அப்படி இருக்கலையே, நம்ம இப்படி ஆயிட்டானே எல்லாம் என்று சொல்லி எந்த நேரத்தை அவங்க மன விரும்புறது கிடையாது. அவங்ககிட்ட ஆர்வம் ஊட்டின கூட அதை விரும்பல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆர்வம் ஊட்டுறாங்க. சில மக்கள் உமர் இல்லாதவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் பார்க்க வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈச்சம்பாயில செய்யப்பட்ட அந்த ஈச்ச ஓலையில் செய்யப்பட்ட அந்த பாயில படுத்து தூங்குறாங்க. ரசூலுல்லாஹ் உமர் இல்லாதவர்களை பார்த்த உடனே எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருந்த உடனே உமர் இல்லாதவர்கள் பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த விழாப்புறம் முதுகுலாம் அந்த ஓலையினுடைய தடம் அப்படி பயந்துருக்கு. ரசூலுல்லாஹ் வெண்ணிறமே அந்த முதுகுல அப்படி சிவப்பட்டு பயந்துருக்கு. பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படியே மனசெல்லாம் கலங்கி போயிருது. வீடை பார்க்கறாங்க, நபிநாயகோட வீடை பார்க்கறாங்க. அங்க ஒரு தோல்ல தண்ணி ஊற்றி இருக்குது, தோல் பை தொங்குது. அங்க அந்த ஈச்ச மரத்தோட அந்த இலைகள்லாம் கிடக்குது. கொஞ்சம் கோதுமை திரிக்கப்படாத கோதுமை கிடக்குது. இவ்வளவுதான் அந்த வீடு. வீட்டுல எந்த ஒரு வசதி இல்லை, அற்பமான பொருட்கள் தான் வீட்டுல இருக்குது. அதை பார்த்த உடனே உமரில்லான் அவர்களுக்கு அப்படியே கண்கள்லாம் கலங்கி கண்ணீரோட ஆரம்பிச்சிடறாங்க, அழுதுறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, கத்தாபின் மகனே ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உமர் பின் கத்தாபுடைய மகனே ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே உமரில்லான் சொல்றாங்க, பாரசீக கிஸ்ரா மன்னர்கள் அவங்க அவ்வளவு சொகுசான வாழ்க்கை வாழ்றாங்க, அவங்க அவ்வளவு மெத்தையில படுத்து தூங்குறாங்க, அவங்க வீடுகள்லாம் அப்படி அரண்மனை வசதியா இருக்குது. நீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா, உங்களுடைய முதுகெல்லாம் இப்படி இருக்குது, உங்க வீடு இவ்வளவு அற்பமான பொருட்களோடு ரொம்ப வசதி குறைவா இருக்குது, இதை பார்த்து அழாம எப்படி இருக்க முடியும் என்று சொல்லி உமர் அவர்கள் அழுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காபிர்களுக்கு இம்மையும் மறுமை மூமின்களுக்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கானே, அது உங்களுக்கு திருப்தி இல்லையா, அது உங்களுக்கு போதுமானதா இல்ல, மறுமை போதுமானதா உலகம் போதுமானதா கேட்கிறாங்க. அவன் உமர் இல்லான்னு சொன்னா மறுமைதான் எனக்கு வேணும், மறுமைதான் போதுமானது, அப்ப நம்ம இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி உமர் இல்லான்னு அவர்களிடம் ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல கூட அவங்க அறிவுரை சொன்னாங்க, இந்த உலகத்தில் உள்ள கஷ்டத்தை பார்த்து கவலைப்படாதீங்க, நமக்கு மறுமைதான் முக்கியம் என்று உமர் இல்லான்னு அவர்கள் ஆர்வம் ஊட்ட பிறகு கூட வசதியான வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் விரும்பல. கஷ்டமா அவனுடைய இருப்பிட எப்படின்னா சாப்பாடு எடுத்துக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய சாப்பாடு 3 நாள் அவங்க வயிறார சாப்பிட்டது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் வயிறார அவங்க வீட்டுல அடுப்பு எரிஞ்சதே கிடையாது. சில நேரங்கள்ல பசியோடு பட்டியோடு அவங்க நோன்பு வச்ச காலகட்டத்தில் அவன் செய்திகளை பார்க்க முடியுது. ஒரு
ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு போறாங்க. ஜாபிர் அவர்களும் பசியோடு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பசியோடு இருக்கிறாங்க. அவங்க அழைச்சிட்டு போறாங்க. ஒரு மனைவி வீட்டு வாசல் வந்தோட உள்ள கேட்கிறாங்க, ஏதாவது சாப்பிடுறது இருக்கான்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் சாப்பிடுறதுக்கு ஆசைப்படல, தன்னுடைய அழைத்து வந்த அந்த விருந்தின கூட வந்து தோழருக்கு வேண்டியதாக செய்யணுமே என்று சொல்லி வீட்டுல ஏதாவது உணவு இருக்கான்னு கேட்கிறாங்க. வீட்டுல இருந்து பதில் வந்து 3 ரொட்டி தான் இருக்குது அப்படின்னு. அப்ப அதை கொண்டு வாங்க என்று சொல்லி அந்த 3 ரொட்டியையும் பங்கு வச்சு ஒன்றை பங்கு வச்சு ஆளுக்கு பாதியா கொடுத்தாங்க. கொடுத்து கொண்டு ஏதாவது தொட்டு சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாங்க. தொட்டு சாப்பிடுறது ஒண்ணுமே கிடையாது, வேணா புளிச்சு போன ஒரு திறமை இருக்கு, வினிகர் மாதிரி காடி மாதிரி ஒண்ணு இருக்குது, வேணா கரெக்டான்னு கேட்கும் பொழுது அதை கொண்டு வாங்க என்று சொல்லி அதை தொட்டு சாப்பிட்டு விட்டு இதை விட சிறந்த குழம்பு வேற எதுவும் உண்டா அப்படின்னு சொல்லி சிலாயிச்சுட்டு போறாங்க. கிடைச்சதை வைத்து திருப்தி அடையக்கூடிய பண்பு இதெல்லாம் தெரியுதா இல்லையா? குழம்பு இல்லாம எப்படி சாப்பிட முடியும்? இதெல்லாம் குழம்பாயின்னு சொல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காடி குடிச்ச அந்த திரவத்தை கூட தொட்டு சாப்பிட்டு விட்டு அது சிறந்த உணவு என்று அதை சிலாகித்து பெருமையாக பேசிக்கொண்டு சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்காருன்னு சொன்னா போதும் என்ற மனம் வந்து ஒரு மனுஷனுக்கு இருந்தா இதனால ரசூலுல்லாஹ் நிம்மதியா இருந்தாங்க. எந்த ஒரு கஷ்டமும் ரசூலுல்லாஹ் பாதிக்கல. அவங்களுக்கு பாதிக்காததுக்கு காரணம் என்ன? இன்னொரு காரணம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அவங்களை பாதிக்காததுக்கு இன்னொரு காரணம் வந்து மறுமை நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அதுவும் ஒரு மனிதனுக்கு வேணும். ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் மறுமை நம்பிக்கை அவன்கிட்ட இருக்கணும். மறுமை நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னால் அவன் இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவன் தாங்கிக் கொள்ளக்கூடியவனா இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உங்களுக்கு நாங்க வந்து மெத்த மாதிரி மென்மையான ஒரு படுத்துறங்குவதற்கு ஒரு உபகரணத்தை வாங்கி தரட்டா என்று கேட்கும் பொழுது, ஒரு கட்டில் மெத்த மாதிரி வாங்கி தரட்டா என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்துல மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு மனுஷன் இங்க இருந்து பயணத்துல போறான், நல்ல வெயில், நல்ல தளர்ந்து போறான், சோறு அடைக்கிறான். ஒரு மரத்தின் அடியில் அவன் படுத்து தூங்குறான். தூங்கி விட்டான் என்று சொன்னால் அவனுடைய களைப்பு ஆறின பிறகு அவன் செய்ய வேண்டியது என்ன? அந்த இடத்திலேயே தங்கி இருந்து அங்கேயே இருக்க முடியுமா? முடியாது. அவன் போக வேண்டிய இடத்துல வரைக்கும் போகணும். அப்ப அந்த தங்கி இருக்கக்கூடிய அதே நேரம் தான் இந்த உலகத்துல மனுஷன் வாழக்கூடிய நாட்கள். இந்த உலகம் வந்து மனுஷன் வந்து மறுமையில இலக்கை நோக்கி போவதற்காக தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் தானே தவிர இது நிரந்தரமான இடம் கிடையாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் உமரியானவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள். அப்போ ஒரு மனிதர் வந்து இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை தாங்கக்கூடியவனா இருக்கணும். எதுக்காக? இதுக்கு மறுமையில நமக்கு கூலி கிடைக்கும். இன்னொரு ரசூல் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிமுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய மா யுஸீபுல் முஸ்லிமு மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மி வலா ஹுஸ்னி வலா அதன் வலா அம்மா. ஒரு முஸ்லிமை கிடைக்கக்கூடிய ஒரு முள் உட்பட இந்த உலகத்திலே அவனுக்கு வரக்கூடிய துன்பம், நோய், அல்லல், துக்கம், கவலை, மனவேதனை அனைத்து எதுவாக இருந்தாலும் அதற்கு நிகராக அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று சொல்லி ரசூல் சொன்னார். இந்த உலகம் கஷ்டம் வருதா, அதுக்காக அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணணும், அதுக்காக அல்லாஹ்ட்ட துஆ பண்ணணும். ஆனா அதே நேரம் வந்து இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு மறுபடியும் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான் நாம் நினைத்து விட்டோம் என்று சொன்னால் எந்த ஒரு கவலையும், எந்த ஒரு துன்பமும் நம்முடைய நிம்மதியை இழக்க செய்யாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்குறாங்க. அப்ப இந்த மறுமை நம்பிக்கையும் ஒரு முஸ்லிமுடைய அந்த நிம்மதியின்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்குது. மனசுக்கு நிம்மதி வரணும் என்று சொன்னால் அவன் வந்து மறுமையை நம்பக்கூடியவனா இருக்கணும். இந்த உலகத்தில் வரக்கூடிய கஷ்டத்துக்கு அல்லாஹ் மறுமையை நமக்கு தருவான் என்ற அந்த எண்ணம் வந்துவிட்டு என்று சொன்னால் அவனுக்கு இந்த உலகத்தில் நிம்மதி கிடைத்துவிடும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதியை நம்ப சொல்றாங்க. இந்த உலகத்துல நம்ம எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்குது, அதன் பிறகு எதனாலே நடக்கவில்லை என்று சொல்லி நம்ம நம்பணும்னு சொன்னா நமக்கு வந்து நிம்மதி இன்னும் வராது, நமக்கு நிம்மதி கிடைக்கும். இதனாலதான் இது நடந்து முடிஞ்ச விஷயம். இந்த விஷயத்தை வந்து அல்லாஹ் தான் நாடி இருக்கிறான், அதன் மூலமாக அவர் விதியை ஏற்படுத்தியிருக்கிறான். மறுமையில நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்று நம்ம நம்பி